எப்படி நெட்வொர்க் வச்சுருக்கியோ, ஜியோ நெட்வொர்க்கு, அப்புறம் ஏர்டெல்லு இப்படி வச்சுருக்க மாதிரி ஈசன் ஒரு நெட்வொர்க் வச்சுருக்காரு. அது 8G. எத்தனை ஜி? என்ன முழிக்கிற? இப்போ எத்தனை ஜி ஓடி? கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஜி ஓடிட்டு இருக்கு. 4Gலேருந்து 5Gக்கு வந்திருக்கு. வழங்குதா? 5G வரைக்கும் மிருகம்தான். 6G வரும்போது தான் மனிதன் புனிதனாக மாறுவான். மோடி 6G. இப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு புனிதமான மனிதனை காமிக்கணும்னா மோடியைத்தான் காமிக்கணும். புனிதன். ஏன் 15 வருஷமாக முதலமைச்சர், 10 வருஷமாக ஒரு பிரதமர், 25 வருஷம் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கான். ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை. ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை. ஒரு நாள் கூட சொல்லு. மற்ற எல்லாம் அப்பல்லோவில் படிக்கிறான், போயிடுறான். போய் ஆஸ்பத்திரியில் படுக்கிறான், போயிடுறான். எப்போ கேட்டாலும் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு, துரமுருகன் அப்பல்லோவில் இருக்கார், வீரமணி அப்பல்லோவில் இருக்காருன்னு சொல்கிறான். என்னைக்காவது இவர் ஆஸ்பத்திரிக்கு போனார், மாத்திரை சாப்பிட்டார், மருந்து சாப்பிட்டார், ஊசி போட்டுக்கிட்டார்? பேசவே முடியாது. ஐயா மாதிரி எனக்கு கிடையாது, மருந்து மாத்திரை ஊசி கிடையாது, மோடிக்கும் கிடையாது. புரியுதா? என் பசங்கிட்ட சொன்னதை தான் சொல்கிறேன். டேய், ஓ ரஜினிகாந்த், ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலியபெருமாள் இந்திரன், நான் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலியபெருமாள் சந்திரன். நாங்கள் 2 பேரும் தில்லுமுல்லு பிரதேஷ். ஞாபகம் வச்சுக்கோ. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், அந்த ஏடா விடமான வேலை செய்ய மாட்டேன். அதனால் எனக்கு நோயே கிடையாது. ஆனால் ஓ ஆள் அவன் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலியபெருமாள் சந்திரன். அதில் அவர் 2 கேரக்டர் நடிப்பார். அவர் தம் அடிப்பார், தண்ணி அடிப்பார், சைட் அடிப்பார், டேட்டிங் வச்சுக்குவார், எல்லாம் பண்ணுவார். அப்போ அவர் கிட்னி போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு கொஞ்சம் பிரச்சனைகளோட விளாடுவார். இவ்வளோதான். அதனால் உனக்கு ஒரு 6G ஓடிக்கிட்டு இருக்க ஒரு புனிதனை காமிக்கணும்னா நான் இந்த நாட்டின் பிரதம மந்திரியை தான் நான் காமிக்கணும். வேறு யாரையும் காமிக்க முடியாது. 5G முடியாது. 5G மிருகமும் மனிதனும் கலந்தது தான். மனிதம் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தான். ஒன்றும் பண்ண முடியாது. ஈசன் 8G. 8Gக்கு போயிட்டேன்னா ஈசன் நெட்வொர்க் வந்துடும். கண்ணை மூடிட்டு அப்படி ரூம்குள்ளே உட்காந்து நான் அப்படி கண்ணை மூடிட்டு உச்சந்தலையை நினச்சேன்னா போதும். ஒரு பொற்கொடி சொல்லு, கோல்டன் காஸ், கோல்டன் வயர் உச்சியிலிருந்து இருக்குது. அது வயராக இருக்காது, அது ஒளி. இந்த பேரண்டத்தின் நடுவில் மையப்புள்ளியில் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் இருக்குது. அது வரைக்கும் ஒவ்வொருத்தன் தலையிலேருந்து அது நெட்வொர்க் இருக்கும். ஒரு ஜான் உயரத்தில் ஆரம்பிக்கும் அந்த நெட்வொர்க். அங்கேருந்து ஆரம்பிக்கும். அங்கே தான் அந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி, அந்த பெருவிரல் அங்கே தான் நிற்கும். எந்நேரம் அங்கே நிற்கும். அது நிற்கிறதுனால தான் உனக்கு உயிர் இருக்குது. நீ பேசுகிற, நான் பேசுகிறேன், நீ கேட்குற, சாப்பிட்டா செரிக்குது, நடக்கிற, எல்லாம் நான் காரணம் அந்த திருவடி. அந்த அந்த ஒரு ஜான் உயரத்துலேருந்து அந்த இதை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் எப்போ அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா உனக்கு மூச்சு உனக்கு ஆக்சிஜன் வைக்கணும். கொண்டு போய் வெண்டிலேட்டரில் போடுவேன், ஐசியூவில் போடுவேன். எங்களை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நாங்கள் ஈசனை பிடிச்சிட்டோம். அவருடைய நெட்வொர்க் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சகா கல்வியை கற்றுக்கிட்டோம். நீயும் சகா கல்வி கற்றுக்கணுன்னா நல்லா இதை படி, இதில் உள்ளபடி உடம்பை நல்லா பேணிக்க, அப்புறம் அதில் உள்ளபடி ஈசனை வணங்கு, திருமறைகளை பாடி மந்திரம் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. இவ்வளோதான். அதனால் 6வது அறிவு மனம். சொல்லுங்க, மனம். அவ்வளோதான். மொத்தம் எத்தனை பேக்குன்னா 2 பேக்கு. உடல், சொல்லுங்க, உயிர், மனம், அறிவு. இது ஒரு பேக். இந்த பேக்கு எல்லாருக்கும் இருக்குது, வேலை செய்யுது. எல்லாருக்கும் உடம்பு இருக்குது, அதில் உயிர் இருக்குது, மனம். இப்போ எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க நிறையா. பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்கிறீங்க, அறிவை ஏதோ விருத்தி பண்ணிக்கிறீங்க. உள்ளுக்குள்ளேருந்து இந்த 4 எல்லாருக்கும் வேலை செய்யுது. இந்த 4 வேலை செய்கிறதுக்கு கடவுள் தேவையில்லை. இது வெளியில் அவுட்டர். கடவுள் இன்டைரக்டாக தான் அதுக்கு நெட்வொர்க் இருக்குமே தவிர டைரக்ட் நெட்வொர்க் வராது. அதனால் அறிவுள்ளவெல்லாம் கடவுளை அதெல்லாம் முடியவே முடியாது. நீ என்ன பட்டம் வாங்கினாலும் கடவுளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இன்னரில் 4 இருக்குது. சொல்லுங்கள்.
அதை மட்டும் வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ நான் சொன்னேன்னா உனக்கு ஃபுல்லாக புரியாது. நீ சைவ சித்தாந்தம் வேதாந்தம் உள்ளே போய் படிக்க பார்த்தா தான் தெரியும். இன்னரில் என்ன இருக்குன்னா சித்தம். சொல்லு சொல்லு. இந்த சித்தம்ன்ற முதல் பாட்டே உலகத்தில் எவனுக்குமே தெரியாது. இந்தியாவில் இருக்கிறவனுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா ஒன்று அறியாமலேயே இந்த சித்தம்ன்ற வார்த்தையை உனக்கு காதில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன்னா உனக்கு பாதி சொன்னால் மீதி சொல்லுவேன். சித்தம் போக்கு சிவன் போக்கு சொல்கிறேன்ல. அப்போ சித்தம் எங்கே போகுதோ அது சிவன்கிட்ட போகும்னு உனக்கு தெரிஞ்சு வச்சுருக்க. சித்தம் போக்கு சிவன் போக்கு, தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம்ன்றார். சித்தம் முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை செஞ்சிடும். அறிவு முடிவு பண்ணி தான் செய்ய முடியாது. உடம்பு முடிவு பண்ணாப்புல செய்ய முடியாது. சித்தம் ஓகே சொல்லணும். இப்போ நான் குதிக்கணும்னா குதிச்சிடலாம். ஆனால் என் சித்தம் ஓகே குதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். சொல்லிட்டா நான் குதிச்சிருவேன். அது காப்பாற்றிக்கும். சித்தம் அப்படின்னுச்சுன்னா நின்றுடணும். விளக்குதா? சித்தத்துக்கு அடுத்து ஆன்மா. சொல்லுங்க. இந்த ஆன்மா தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர் தான் எனக்கு பேர், இவன் பேர், எனக்கு இருக்க பேர் அந்த ஆன்மாவுக்கு வச்ச பேர். உனக்கு வச்ச பேரும் ஆன்மாவுக்கு வச்ச பேர் தான். அந்த ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே பேர் டெட் பாடி. பாடி எப்போ எடுக்கிறேன்னு கேட்பான். சிவம் சவமாக மாறிடும். அப்போ ஆன்மா அடுத்த கான்செப்ட். இந்த ஆன்மாவுக்கு சித்தத்துக்கு உதவுறதுக்கு மூணாவது ஒரு ஜி இருக்கு. அதான் தெய்வ உலகம். சொல்லுங்க. அதில் நீங்கள் வணங்குற பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அது எல்லாம் அதுதான். வாழை தேவதைகள் எல்லாம். இது அடுத்த ட்ராக். அதுக்கு மேலே சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஒளி உலகவாசிகள். அப்புறம் தான் ஈசன். 8 ஜி வச்சா தான் ஈசன். இப்படி சிஸ்டமேட்டிக்காக இருக்க 96 தத்துவத்தில் சொன்ன ஆன்மீகம்தான் தமிழர்களின் ஆன்மீகம். நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழர்களின் ஆன்மீகம் அது. இப்போ அந்த வித்தையெல்லாம் காட்டுறோம் இல்லையா, இதெல்லாம் தெய்வங்கள் செய்கிற உதவி. இப்போ ஐயா சொன்னார் 16 கவனங்க. அவங்க அப்பா 10 கவனகர் 10 செஞ்சார், இவர் 16 செய்வார் அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்வங்கள் அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம மனம் நமக்கு அடங்கணும். ஒரு குதிரை அடங்கிருச்சுன்னா ரேஸ் விடலாம். ஒரு குதிரை அடங்கிருச்சுன்னா சவாரி பண்ணலாம். ஒரு குதிரை அடங்கிருச்சுன்னா வண்டியில் போட்டு பூட்டலாம். ஆனால் அடங்காத குதிரைகிட்ட போனால் ஒரு உதையில் அத்தனை தெரிச்சு போயிடும், முடியாது. அப்போ மனம் ஒரு குதிரை மாதிரி. அதான் நிறைய பரியாக்கினேன்னாரு. அந்த குதிரையை அடக்கிட்டேன்னு வச்சுக்க, சொன்னபடியெல்லாம் கேட்கு. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். இத்தனைக்கும் வாத்தியார் வருவாங்க வரமாட்டாங்கன்னு, ஆடம் நடத்த மாட்டாங்க. அப்படி ஒரு எல்லாம் அப்படித்தான். அரசு பள்ளினாலே அப்படித்தான் இருக்கும். ஆனாலும் அந்த பள்ளியில் படித்தோ முதல் மாணவன் பேர் வாங்கி அதுக்கு மேலேருந்து எனக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம முயற்சி, அவ்வளோதான். படிக்கணுன்றது ஒரு ஆர்வம், முயற்சி. அப்போ இந்த மைண்டை ஒரு கம்ப்யூட்டராக பயன்படுத்தணும். சொல்லுங்க. மைண்ட் இஸ் ஏ சூப்பர் கம்ப்யூட்டர், சூப்பர் இன்டர்நெட், சூப்பர் இன்னர்நெட். இன்டர்நெட்னா வெளியில் நீ சிஸ்டத்தை வச்சு தட்டுறது. இன்னர்நெட்னா சிஸ்டம் இல்லாமல் உள்ள தட்டுறது. அதில் தட்டினீங்கன்னா தேவலோகங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பிரதரோ சிஸ்டரோ அல்லது உங்கள் சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்லேயே இதுலேயே பொட்டுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். எல்லாம் பரிதவிக்கிறீங்க. ஆனால் இந்த சிஸ்டம் தெரிஞ்சவன் பரிதவிக்க மாட்டான். அன்றைக்கே உட்காந்துட்டு தட்டிட்டு என்னப்பா எங்கே இருக்க அப்படின்னா அந்த தெய்வங்கள் என்ன பண்ணும், அவனை கொண்டாந்து ஃப்ரேமில் விட்டுரும். இந்த ஸ்க்ரீனில் விட்டுரும். கண்ணை மூடிட்டு இப்படி பார்த்தா போதும், ஸ்க்ரீனில் அழகாக வரும். நீ பேசிக்கலாம், என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். இப்போ நான்லாம் யார்கிட்ட வேணாலும் பேசிடுவேன். எங்கள் யாருனாலும் சரி கூப்பிட்டு. என் பிரதர் கூட இப்போ இந்த இதெல்லாம் பின்பற்ற மாட்டேன். அவன் பான்பராக்கா போட்டு த்ரோட் கேன்சர் இருந்து இறந்துட்டான். அப்புறம் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டு நீங்கள் என்ன ஊருக்கெல்லாம் இப்படி உபதேசம் பண்ணீங்க, உங்கள் தம்பியை நீங்கள் காப்பாற்ற விட்டீங்க, ஊரெல்லாம் நான் சொன்னதை கேட்டு பின்பற்றுறாங்க. உன் தொம்பி என்ன, உன் புருஷன் என்ன நான் சொன்னதை பின்பற்றினானா?
எண்ணெய் குப்பிளிச்சு சளி எடுத்தானா, குடலை கழுவி மலைக்குடலை சுத்தம் பண்ணானா, சைவ உணவு சாப்பிட்ட அசைவத்தை விட்டானா, ஏதாவது ஒன்று சொன்னால் மந்திரம் ஏதாவது ஜெபிச்சானா, ஏதாவது ஒன்று சொன்னான் செஞ்சான்னு சொல்லு, நான் ஜவாப்தாரி ஆகிறேன். அவன் ஒன்றுமே செய்யாமல் கடைசி வரைக்கும் பான்பராக போட்டால் அப்படித்தான் அவன், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சரி விடு, வர அமாவாசை அன்னைக்கு கண்ணை மூடிட்டு உன் புருஷன் எங்கே இருக்கான் என்ன செய்கிறேன்னு அவன் வாய்ஸில் பேசுவேன், கேட்டு தெரிஞ்சுக்கோ, மனசு ஆறுதல் அடைஞ்சிக்க அப்படின்ட்டு அவரை நெட்டில் கூப்பிட்டேன். அவர் தான் இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, கூட அவன் பையன் கேட்டான், அப்பா நீங்கள் அடுத்து பெரிய அக்காவுக்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பிள்ளையா வந்து பிறக்கணும் அப்படின்னு. அவன் சொன்னான், டேய் அப்படிலாம் பிறந்துட முடியாதுடா, மனுஷ பிறப்பு சாதாரணமாக கிடைக்காதுடா, இங்கே பெரிய க்யூ இருக்குது, 8 லட்சம் கோடி பேர் காத்துட்ருக்கான். எத்தனை பேர் பிறப்பு வேணும்னு, இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் நல்லபடியாக வாழ்ந்து சிவனை வணங்கி நான் முக்தி அடைஞ்சிடுறேன். போன முறை மிஸ் ஆயிடுச்சு, நான் அந்த மதத்தில் பிறந்துட்டேன், இந்த நாட்டில் பிறந்துட்டேன், பண்ணியை தின்னேன், நாட்டை தின்னேன், மாட்டை தின்னேன், இப்படி ஆயிட்டேன், இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு 8 லட்சம் கோடி ஆவிகள் நிற்கிதான், எனக்கு வாய்ப்பு கொடுன்னு. முடியாதுன்றாங்க. ஏன்? முக்தி அடையில. அப்போ தேகத்தோட எல்லாம் இன்விசிபிளாக இருக்கும், பசி நேரத்தில் பசி எடுக்கும், எல்லா தாகமும் இருக்கும், ஆனால் மீடியம் பாடி இருக்காது. பாடி இல்லாதனால அனுபவிக்க முடியாது. அப்போ எவனுக்குள்ளேயாவது பூந்து அனுபவிக்கணும்னு பேயா அலையும், அதான் பேய். புரியுதா? அப்படின்னா அப்போ தான் சொன்னால், உங்கள் அப்பா சொல்கிறதான்ப்பா ரைட்டு, இங்கே பெரிய க்யூ நிற்குது, இதில் மனுஷனாக திரும்ப பிறக்கணும்னு கேட்டால் கூட அதுக்கே வந்து நாம் வந்து பெரிய ஸ்பிரிச்சுவல் மேனாக ஆன்மீகத்தில் உயர்ந்தவனாக இருந்தால் தான் அந்த பிறவியே உடனே கிடைக்கும். இல்லாட்டி பிரம்மா அப்படிலாம் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அங்கே இப்போ எப்படி அங்கே இப்போ க்யூவில் நிற்கிறீங்களோ அந்த மாதிரி இங்கேயும் தான் க்யூவில் தான் பெரிய கேவலமான வாழ்க்கையாக இருக்குது, வரமாட்டேன்னு சொன்னான், இப்படி தான் பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னான். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நெட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எல்லார் கதையும், யார் கதையை வேணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது இன்னர் நெட். சொல்லுங்கள். மைண்டுக்கு 2 வேலை தெரியும், இன்டர்நெட் சொல்லு, இன்னர் நெட். கவனகர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.